இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.12 5th சம் பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பார்க்க போகிறது பாருங்கள். 20 மீட்டர் விட்டமுள்ள ஒரு வட்டத்தின் பரிதியில் கம்பம் 3 பொருத்தப்பட வேண்டும். ஏதேனும் ஒரு விட்டத்தின் இரு முனைகளில் பொருத்தப்பட்டுள்ள P மற்றும் Q எனும் கதவுகளில் இருந்து கம்பத்திற்கு இடைப்பட்ட தொலைவுகளின் வித்தியாசம் 4 மீட்டர் உள்ளவாறு கம்பம் நட முடியுமா? ஆம் எனில் இரு கதவுகளில் இருந்து கம்பத்தை எவ்வளவு தொலைவில் பொருத்த வேண்டும்? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வட்டத்தோட விட்டம், அதாவது பாதி எவ்வளவுன்ட்டு 20 மீட்டர்னு கொடுத்துட்டாங்களா. இதில் பரிதியில் அப்படின்னா பவுண்ட்ரி, சரிங்களா. இப்போ ஒரு வட்டம் இருக்குது, அதோடைய விட்டம் 20 மீட்டர் கொடுத்துட்டாங்க, ஒரு பவுண்ட்ரி. இப்போது விட்டம்னாவே நமக்கு இப்போ வட்டத்தில் எல்லா சைடுமே நமக்கு எண்ணற்றது தான் கிடைக்கும். அதுலேருந்து ஒரு பரிதியில் ஒரு சைடில் நம்ம ஒரு கம்பம் இருக்குது, அந்த கம்பத்தோடைய இரு முனை இருக்குது பார்த்தீங்களா. இப்போது P மற்றும் Qன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ட்ராயிங் பாருங்கள். இப்போது இது வட்டம், இந்த வட்டத்தில் விட்டம். இப்போ விட்டம் என்ன, சென்ட்ரல்லேருந்து இதோ ஒரு சைடு, சரிங்களா, போட்டுக்கலாம். இதை P, இது Q, இது கொஷின்லேயே கொடுத்துருக்கிறது. இதனுடைய மையப்பகுதி இது 0. நான் நம்ம எடுப்போமா, இது எத்தனை மீட்டர் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அவங்களே கொஷினில் பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இப்போது இது ரெண்டுத்துக்கு சென்டரில் நமக்கு ஒரு கம்பம் ஒன்று நான் மார்க் பண்ணணும். இந்த கம்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல தோராயமாக எடுத்துக்கலாம். இது கம்பம், இது கம்பம். இதை நம்ம இப்படி எடுக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாமா, இல்லை ஏ இல்லை Q, மறுபடியும் PQ கொடுத்துருக்கோம். அப்போ வேறு ஏதாவது ஒரு லெட்டரில் மென்ஷன் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இப்போ ஏன்னு கொடுக்கும்போது P ஏன்னு வருமா, அதே போல் Q ஏன்னு வருமா. இப்போ இது எப்படி இருக்குன்னு கொடுத்துட்டாங்க, இந்த சைடு இந்த PAவை விட இந்த QA 4 மீட்டர் கம்மியாக இருக்கணும். சுருக்கமாக சொல்லணும்னா இப்போ இந்த PA 10 மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த QA 6 மீட்டர், சரிங்களா. அதுதான் வித்தியாசம், 4 மீட்டர். இதை விட இது கம்மியாக இருக்கணும். அப்படி இருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியுன்ற பட்சத்தில் இந்த 2 கதவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கதவுலிருந்து இந்த கம்பம், இது கம்பம், இது கதவுகள். இந்த PQன்றது கதவு, ஏன்றது கம்பம், சரிங்களா. எவ்வளவு டிஸ்டன்ஸில் இதை நம்ம ஃபிட் பண்ணணும், அதாவது பொருத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம்லேருந்து குறிச்சுக்கிட்டு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். பாருங்க, படத்திலிருந்து படத்தில் என்னது, ஏன்றது கம்பமா. அப்போ ஏ கம்பம். உங்களுக்கு தேவைன்னா எழுதிக்கலாம், இல்லை வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம். அடுத்து PQ. இப்போது P, Qன்றது என்னது நமக்குங்க, கதவுகள். P ஒரு கதவு, Q ஒரு கதவு, தான் கதவுகள்னு எடுத்துக்கிறோம், சரிங்களா. இதனுடைய விட்டம் எவ்வளவு, இப்போது விட்டம் நமக்கு 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 20 மீட்டர், சரிங்களா. இப்போது PAவோட இந்த QA 4 மீட்டர் வித்தியாசம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இதிலிருந்து இது 4 மீட்டர் கம்மி. அப்போ இந்த PA நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா, இது நாம் தான் எடுத்துக்கிறது. இப்போ இந்த எக்ஸுன்னும் போது இந்த QA நமக்கு PA விட 4 மீட்டர் கம்மியாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், X - 4 இது எடுத்துக்கலாமா. இந்த மதிப்புலேருந்து நம்ம 4 மைனஸ் பண்ணால் நமக்கு இதோட மதிப்பு கிடைச்சிரும், சரிங்களா. அதுதாங்க இப்படி எடுத்துருக்கோம். அப்போது PA = X மீட்டர் என்க. இந்த எக்ஸ்ன்றது நம்ம எடுத்துருக்கிறது X மீட்டர்னு எடுத்துருக்கோம், சரிங்களா. அடுத்து பாருங்கள், QA = நமக்கு X - 4, ஓகேங்களா. இப்போது QA = X - 4 கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்து இப்போ இது அரைவட்டம். இப்போ அரைவட்டத்தில் உண்டாகிற கோணம், இந்த இடத்துல நமக்கு கோணம் வரும், சரிங்களா.
இந்த கோணம் நமக்கு எப்படி இருக்கும்? 90 டிகிரியாக இருக்குமா? அதுதான் அங்கே அரைவட்டத்தில் உண்டாகும் கோணம் செங்கோணம் ஆகும். அப்போது ஏ நமக்கு டிகிரியில் இருக்குது. அப்போ ஆங்கிள் ஏ ஈக்குவல் 90 டிகிரி. சரிங்களா? அப்போது 90 டிகிரின்னும் போது இங்கே நம்ம பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தலாமா? அப்போது பித்தாகரஸ் தேற்றம் படி. பித்தாகரஸ் தேற்றத்துக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ பித்தாகரஸ் தேற்றம் படி செங்கோண முக்கோணம் எடுத்துக்கலாமா? செங்கோண முக்கோணம் டெல் PQAயில். சரிங்களா? அப்போது PQA இது நம்ம எடுக்கும்போது பித்தாகரஸ் தேற்றம் படி ஃபார்முலா பித்தாகரஸ் தேற்றம் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. இப்போ செங்கோண முக்கோணம் படி ஃபார்முலா AC ஸ்கொயர் ஈக்குவல் AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர்னு எழுதுவோமா? எப்படின்னா இப்போ முக்கோணம் இருக்குது, இது A, இது B, இது C அப்படின்னும் போது AC ஸ்கொயர் ஈக்குவல் AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். சரிங்களா? அப்போ அதுபடி மாற்றி எழுதும் போது நமக்கு இங்கே என்ன வரும்? PQ ஸ்கொயர் ஈக்குவல் PA ஸ்கொயர் ப்ளஸ் AQ ஸ்கொயர். சரிங்களா? PQ ஒரு மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 20ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 20 இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால 20 ஸ்கொயர் ஈக்குவல் PA நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோமா? இப்போ எக்ஸு இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் AQவோட மதிப்பு என்ன நம்ம எடுத்திருக்கோம்? எக்ஸ் மைனஸ் 4 இங்கே ஸ்கொயர் இருக்கா? அப்போ ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரெண்டுத்துக்குமே வரும். சரிங்களா? இப்போ 20 ஸ்கொயர் பண்ணால் இப்போ 20 இன்ட்டு 20ன்னு வருமா? 2 4 2 0 400 ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் ப்ளஸ் இங்கே எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இது நமக்கு எப்படி இருக்குது? A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் இருக்கா? இது எப்படி எழுதலாம்? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB எழுதலாமா? அப்போ ஏன்ற இடத்துல எக்ஸ் இருக்குது, பின்ற இடத்துல 4 இருக்குது. அப்போ என்ன வரும்? எக்ஸுக்கு ஏவுக்கு பதிலாக எக்ஸு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே பிக்கு பதில் 4 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏவுக்கு பதில் எக்ஸு, பிக்கு பதில் 4. இப்போ 400 ஈக்குவல் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 2 கூட்டில் இருக்கா? கூட்டினா 1 1 2 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 4 ஸ்கொயர் 4 இன்ட்டு 4 4 இன்ட்டு 4 16 16 மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸு 2 எக்ஸு இன்ட்டு 4 2 இன்ட்டு 4 8 எக்ஸு அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போது இந்த பக்கம் ப்ளஸில் இருக்கிற அந்த 400 ஈக்குவல் நம்ம மைனஸில் வந்துடுமா? இப்போ இங்கே எதுவுமே இல்லை, 0 ஆகிடும். 0 ஈக்குவல் 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16 மைனஸ் 8 எக்ஸு ப்ளஸ் 400 மைனஸ் 400ன்னு வரும். சரிங்களா? இப்போ 0 ஈக்குவல் 2x ஸ்கொயர் ஆர்டர் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயருக்கு போக எக்ஸு எக்ஸ் என்ன? 8 எக்ஸு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 8 எக்ஸு ப்ளஸ் 16 மைனஸ் 400 கழிச்சா என்ன வரும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 400ல் 16 போயிடுச்சுன்னா 384. இப்போ நமக்கு இது காரணிமத்தில் கொண்டு வந்துட்டோமா? மாற்றி எழுதிக்கலாம். 2x ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் 384 ஈக்குவல் 0. இது இன்னும் கொஞ்சம் நம்ம சுருக்கலாமா? சுருக்கி நம்ம போடாமல் ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? 2ஆல் வகுத்துடலாமா? 2ஆல் இருபுறமும் வகுக்க. சரிங்களா? ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. 2ஆல் இருபுறமும் வகுக்கும் போது 2x ஸ்கொயர் டிவைட் பை 2 மைனஸ் 8x டிவைட் பை 2 மைனஸ் 384 டிவைட் பை 2 ஈக்குவல் 0 டிவைட் பை 2. சரிங்களா? இப்போ 2 கேன்சல் ஆயிரும். மீனா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வருமா? மைனஸ் 1 2 4 2 8. அப்போது என்ன ஒரு மைனஸ் 4xன்னு வரும். இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். 1 2 மிச்சி 1 18ல் 9 2 இருக்குது, 4ல் 2 2 இருக்குது. அப்போது 192 ஈக்குவல் 0வால் பெருக்குங்களா? வகுத்துல 0 தான். அப்போ நமக்கு 0. சரிங்களா? இப்போ காரணிப்படுத்தலாமா? எதுவுமே இல்லை, 1 இருக்கிறது அர்த்தம். 1 இன்ட்டு மைனஸ் 192
இப்போ என்ன வரும்? அதே -192 தான் வரும். எனக்கு இது -4 பெருக்குனா 192 வரணும். கூட்டினால கழிச்சாலும் நமக்கு 4 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? 16 × 12 போடலாமா? இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. இப்போது என்ன பண்ணலாம்? பிரிவு கணக்குறி மைனஸ் இருந்தால் மைனஸ் காமனாக போட்டுக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 16 12 பெருக்குனா 192 கிடைக்கும். -16 + 12 கழிச்சா என்ன வரும்? -4. இன்னும் பிரிவு கணக்குறி மைனஸ்ன்றதுனால -4. இங்கே எந்த நம்பரும் இல்லை, x² தான் இருக்குது. அப்போ இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு. இது எடுத்து எழுதும்போது நமக்கு என்ன வரும்? x - 16 × x + 12 = 0. ப்ளஸ் 0 பிரித்து எழுதும் போது x - 16 = 0, x + 12 = 0. இந்த -16 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது +16 மாறுமா? அப்போ x = +16, பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. இந்த +12 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது -12 மாறுமா? அப்போ x = -12. நமக்கு மைனஸ் வேல்யூ வந்து ஏற்புடையது கிடையாது. பென்சிலில் வந்து இங்கே ஏற்புடையதல்ல அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு என்ன? 16. இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு 16ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த எக்ஸோட மதிப்பு 16ன்றதை வந்து இங்கே பாருங்கள், PA = xன்னு எடுத்துருக்கோமா, QA = x - 4ன்னு எடுத்துருக்கோமா. இதில் எக்ஸோட மதிப்பு பிரதியீடு செய்யும் போது நமக்கு PAவுக்கு உள்ள டிஸ்டன்ஸும் அதே போல் QAவுக்கு உள்ள டிஸ்டன்ஸும் கிடைக்குமா? பாருங்கள், PA = x, QA = x - 4. இப்போ எக்ஸோட மதிப்பு 16ன்றதுங்க பிரதியீடு செய்யலாமா? அப்போது PA = xக்கு பதில் என்ன வரும்? 16. இப்போ 16 மீட்டர். QA = என்ன வரும்? 16 - 4 கழிச்சா எவ்வளவு? 12 மீட்டர். அப்போ PAவுக்கான தொலைவு எவ்வளவு? 16 மீட்டர். QAவுக்கான தொலைவு எவ்வளவு? 12 மீட்டர். ஃபைனலாக பிளாக்கில் எடுத்து எழுதிக்கோங்க. அப்போது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. P, Q எனும் கதவுகளில் இருந்து கம்பத்திற்கு இடைப்பட்ட தொலைவுகளின் வித்தியாசம் 4 மீட்டர் வருமாறு நட முடியும் அப்படின்னு எடுத்து எழுதிட்டு, மேலும் Pயிலிருந்து கம்பம் Aக்கு 16 மீட்டர் தொலைவிலும் Qவிலிருந்து கம்பம் Aக்கு 12 மீட்டர் தொலைவிலும் பொருத்த வேண்டும். சரிங்களா? 2 பாயிண்ட்டு ஃபைனலாக கொடுத்துக்கோங்க.